Today's topic is stereoisomerism. So what is stereoisomerism அப்படினா same தான் isomerismத்தோட first definition மாதிரியே தான் same molecular formula but அது ரொம்ப முக்கியம் but differ in 3D orientation of the atoms 3D orientation of the bonded atoms. So அந்த பாண்டாக இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ பார்க்க ரெண்டும் எப்படி இருக்கும், சிம்லராக தான் இருக்கும். அந்த ஓரியன்டேஷன் அது ரைட்டா லெஃப்ட்லியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ 2-பியூட்டீன், இதுவும் 2-பியூட்டீன் தான். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த CH3 இந்த பக்கமே இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் cis 2-பியூட்டீன், இது trans 2-பியூட்டீன். This is a good example of stereoisomerism. ஸோ இது மாதிரி மாலிகுல் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, stereoisomers. ஓகே, ஸோ that is they have a same molecular formula. இதோட molecular formula சேமாக தான் இருக்கும், but they differ in the orientation of the atoms bonded. ஸோ அந்த ஆட்டம் பாண்டாக இருக்கிற விஷயம் வந்து எப்படி இருக்கும், மாறி இருக்கும். ஸோ இந்த கார்பனில் CH3, இந்த கார்பனில் CH3, ஆனால் இந்த கார்பனில் பாருங்கள் HCH3. ஸோ திஸ் பாண்டட் ஆட்டம்ஸ் வில் டிஃபர். ஸோ ஒரு கார்பனில் பாண்டாக இருக்கிறது எப்படி ஆயிருக்கு, டிஃபர் ஆயிருக்கு, சைடு டிஃபர் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ stereoisomer. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா this is lactic acid. ஓகே, இது வந்து D-lactic acid, இது L-lactic acid. பாருங்கள், இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இந்த பக்கமும் இந்த பக்கம், இது பார்த்திங்கன்னா அப்படியே வேறு பொசிஷன்ஸில் இருக்கும். இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டீரியோஐசோமர். இதில் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் ஸ்டீரியோஐசோமர். they will have a same molecular formula but the oriented atoms they differ in the space, oriented atom in the space. Okay, this is called as stereoisomers. Okay, இந்த ஸ்டீரியோஐசோமர்ஸ் ரெண்டாக பிரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஐசோமரிசம், இன்னொன்று வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த லாக்டிக் ஆசிட் DNL லாக்டிக் ஆசிட், இட் கம்ஸ் அண்டர் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அது எதையோட எக்ஸாம்பிள்ஸ்னால் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். இது எப்படி எழுதலாம், HOH CH3 COOH. So this comes under optical isomers. This is D-lactic acid and this is L-lactic acid. சொல்லுவேன் வாட் இஸ் D, வாட் இஸ் L, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ இங்கே என்ன பார்த்தோம், சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தோட எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா we are going to see optical isomers. So this is cis 2-butene, இது trans 2-butene. ஸோ these are all நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்த்ததே நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா ஸ்டீரியோ ஐசோமர், அதோட டெஃபினேஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதோட இதுனா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸோட எக்ஸாம்பிள் தான் என்னது இது, this lactic acid, and cis and trans 2-butene is an example of
geometrical isomers. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இட் ஷுட் பி டபுள் பாண்டட் ஆர் ட்ரிபிள் பாண்டட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஸோ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டட் அந்த ரொட்டேஷனை பற்றி படிக்கிறது தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். லாக்டிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா கார்பனை சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள், 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறது அதோட மிரர் இமேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா இட் வில் பி டிஃபர். ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்து டெஃபினிஷன் அதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி we have to know plane polarized light. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். plane polarized light அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயம் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ plane polarized lightனா என்னென்னா, see இப்போ ஒரு ஆர்டினரி லைட் வில் பி வைப்ரேட்டிங் இன் ஆல் ஸ்பேஸ். இது ஒரு லைட்டு என்ன ஆகும், எல்லா ஸ்பேஸ்லேயும் என்ன ஆயிருக்கும், இட் வில் பி வைப்ரேட்டிங். நார்மலாக ஒரு லைட் போட்டாலே என்ன ஆகும், இட் வில் பி ஸ்கேட்ரிங், அப்படியே எல்லா இடத்துலையும் பரவும். அப்படிப்பட்ட ஒரு லைட்டை நிக்கோல் ப்ரிசம், ஒரு ப்ரிசம் பாஸ் பண்ணுறோம். we are passing into the நிக்கல் ப்ரிசம், ஒரு நிக்கோல் ப்ரிசமில் பாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா a light which is vibrating in only one space, இப்படி எல்லா ஸ்பேஸ்லேயும் வைப்ரேட் ஆகிருக்கிற லைட்டு அந்த நிக்கல் ப்ரிசமில் பாஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இட் இஸ் பீன் கன்வெர்ட்டிங் இன்டு எ சிங்கிள் லைட் விச் இஸ் பீன் வைப்ரேட்டிங். ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆகுது, ஃபுல்லாக இடத்துலையும் அப்படியே வைப்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு லைட்டை ஒரு நிக்கல் ப்ரிசமில் பாஸ் பண்ணும்போது இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு எமர்ஜென்ட் லைட் கன்சிஸ்டிங் ஆஃப் அ வைப்ரேட்டிங் இன் ஒன்லி ஒன் பிளைன். அப்படியே ஒரே இடத்துல வைப்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இந்த லைட்டுக்கு பேர் தான் என்னென்னா plane polarized light. Okay, so what is plane polarized light na? The emergent light which has been vibrating in all space when it is passed through the nickel prism is converted into என்னவா மாறிடுச்சு, it's been converting into a vibrating in only one plane. ஒரு பிளைனில் தான் அது வைப்ரேட் ஆகிற மாதிரி கன்வெர்ட் ஆகுது. அப்படிப்பட்ட அந்த லைட்டுக்கு பேர் தான் என்னென்னா plane polarized light. Okay, so what is plane polarized light na? Vibrate ஆகிட்டு இருக்கு single line it is been converting, that is called as plane polarized light. Okay, so we have confirmed நமக்கு plane polarized light பற்றி தெரிஞ்சிருச்சு. What is plane polarized light? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த plane polarized லைட்டில் ஐ மீன் டொனேட்டிங் இன்ட்டு PPL அப்படின்னா என்னென்னா plane polarized light. இந்த plane polarized லைட்டை ஒரு கெமிக்கல் தட் இஸ் ஒரு சாம்பிளில் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு திஸ் இஸ் plane polarized light, ரைட்? இப்படி தானே இருக்கும். அப்போ அந்த plane polarized லைட்டை ஒரு சாம்பிள் ஒரு கெமிக்கலில் பாஸ் பண்ணுறோம், ஒரு ஆர்கானிக் சாம்பிளில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதான் நம்மளோட plane polarized லைட்டு. ஓகே, இது என்ன ஆகுதுன்னா இட் ஹாஸ் பீன் ரொட்டேட் ஆகுது. plane polarized லைட்டே என்ன ஆகுது, இட் இஸ் பீன் ஸ்டார்டிங் ரொட்டேட்டிங் இன் clockwise direction or in anti-clockwise direction. clockwiseலையோ இல்லை anti-clockwise-லையோ என்ன ஆகுதுன்னா இந்த plane polarized லைட்டு ரொட்டேட் ஆகுது. எப்போ, ஒரு கெமிக்கலில் பாஸ் பண்ணும்போது. ஓகே, ஒரு கெமிக்கல்னு சொல்கிறோம், எல்லா சாம்பிளுமா எல்லா கெமிக்கலுமா எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேயும் plane polarized லைட் பாஸ் பண்ணும்போது ரொட்டேட் ஆகுமா? இல்லை. There is some condition, the chemicals which will rotate the plane polarized light அப்படின்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா what are all the conditions அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு plane polarized light it is ordinary light எப்படி இருக்குது, it has been vibrating in all space. அதை என்ன பண்ணிட்டோம், நிக்கல் ப்ரிசமில் பாஸ் பண்ணி இதை வந்து plane polarized லைட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த plane polarized லைட்டை ஒரு சாம்பிளில் பாஸ் பண்ணுறோம், ஒரு கெமிக்கல் it is ஒரு ஆர்கானிக் சாம்பிளில் அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நார்மலாக இருக்கிற அந்த plane polarized light it started rotating in clockwise direction or in anti-clockwise directionல rotate ஆகுது. ஸோ
such type of chemicals, such type of molecule will have optical isomerism. Can you get? So optical isomerism na enna? When a plane polarized light passed through the molecule which is been started rotating in clockwise direction or in anti-clockwise direction is called as optical isomerism. Okay? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா what are all the conditions? எல்லா காம்பவுண்டுக்குமே ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்காது. எதுக்கெல்லாம் இருக்கும் அது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ இந்தந்த கெமிக்கல்ஸ்க்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்றத பார்த்தாலே தெரியும். அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது CH இதில் நீங்கள் பிளெயின் போலரைஸ் லைட் பாஸ் பண்ணுறோம். இது ரொட்டேட் பண்ணுமா? பிளெயின் போலரைஸ் லைட்டை பண்ணாது. பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். எல்லாமே சேமாக இருக்குது, சிமிலராக இருக்குது. ஸோ டசன்ட் ஹாவ் எனி ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் H இந்த காம்பவுண்டுக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்குமா? இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இதோட மிரர் இமேஜ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருவோம் இருங்க. இப்போ வந்து பிளெயின் போலரைஸ்ட் லைட் பாஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன ஆகும்? இட் வில் பி ரொட்டேட்டிங் இன் clockwise or in anti-clockwise direction. So what is the first condition and what is the main condition அப்படின்னு பார்த்தோன்னா the carbon should have 4 different groups. ஒரு கார்பன் இருக்கும் போது அதை சுற்றி எப்படி இருக்கணும்? 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த காம்பவுண்டுக்கு என்ன இருக்கும்? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும். அதுதான் நம்ம லாக்டிக் ஆசிட்லேயும் பார்த்தோம். பார்த்திங்கன்னா CH3 இருந்தது, COOH இருந்தது, இந்த இடத்துல H, இந்த இடத்துல OH. கண்டிப்பாக இந்த மாலிகுல் எப்படி இருக்குது? 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு என்ன இருக்கும்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும். அந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. The carbon should have a 4 different groups. It should be attached with 4 different atoms or 4 different groups or 4 different molecules. 4 வெவ்வேறு ஒரு மாலிகுலையோ ஒரு ஆட்டத்தோடையோ ஒரு கார்பன் லிங்காக இருக்கும் போது அந்த காம்பவுண்டுக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த பிளெயின் போலரைஸ் லைட்டை கிளாக்வைஸ் இல்லை ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்டை தான் என்னன்னு சொல்லணும்? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னு சொல்லணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் கண்டிஷன். கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த காம்பவுண்டுக்கு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும். ஓகே, இப்போது ஒரு பிளெயின் போலரைஸ் லைட் இருக்குது. இப்போ பிளெயின் போலரைஸ் லைட்டை ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிடில் பாஸ் பண்ண போகிறோம். we are been passing into a lactic acid. லாக்டிக் ஆசிடில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் போலரைஸ் லைட்டு இட் வில் பி ரொட்டேட்டிங் இன் clockwise direction or it will be rotating in anti-clockwise direction. ஒன்று clockwise இல்லை anti-clockwise கண்டிப்பாக ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? if the rotation towards clockwise direction or in the right side அந்த மாலிகுல அந்த ரொட்டேட்டரிக்கு பேர் என்னென்னா டெக்ஸ்டோரொட்டேட்டரி. கேன் யூ கெட்? ஸோ இஃப் இட் இஸ் பின் இப்போ வந்து கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகுதா, அப்போ இந்த மாலிகுல வந்து டி ஆர் ப்ளஸ் சிம்பிளில் டொனேட் பண்ணலாம். அந்த காம்பவுண்டுக்கு பேரே என்னென்னா டெக்ஸ்டோரொட்டேட்டரி. Can you get what is textorotatory? If the rotation, when the plane polarized light is rotating in right side or in clockwise direction, it is called as what? Textorotatory. Appo, if it has been rotating in clockwise or in anti-clock, that is left side. If the compound is been rotating in left side or in anti-clockwise direction la rotate ஆனா அதோட பேர் என்னன்னா லீவோரொட்டேட்டரி. அதுக்கு பேர் என்னென்னா லீவோரொட்டேட்டரி. ஸோ வாட் இஸ் டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா ரைட் சைடில் ரொட்டேட் ஆகும் ஆர் கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகும். ஓகே, இதே வந்து லீவோரொட்டேட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் வில் பி ரொட்டேட்டிங் இன் லெஃப்ட் சைட் ஆர் இன்
anti-clockwise direction. Okay, so when the plane polarized light is rotating in right side or in clockwise direction is called as dextrorotatory. It has been rotating in left or anti-clockwise direction, it is called as levorotatory. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், D or பாசிட்டிவ் சைனில் டொனேட் பண்ணலாம். இதை வந்து L or நெகட்டிவ் சைனில் டொனேட் பண்ணலாம். So what is dextrorotatory and levorotatory? When the plane polarized light is passed through the optical isomers which has 4 different groups. அது வந்து என்ன எப்படி இருக்குது, ஒன்று ரைட் சைடு இல்லை கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆனால் அதுக்கு பேர் என்னது, dextrorotatory. அதே லெஃப்ட் சைடு இல்லை ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆனால் அதுக்கு பேர் levorotatory. அது என்னன்னு சொல்லணும், டி காம்பவுண்ட், டி ஐசோமர் ஆர் ப்ளஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா எல் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நம்ம தாலிடோமைட்லேயே சொன்னோம். தாலிடோமைட் வில் ஹாவ் அ 2 different தாலிடோமைட்ஸ், பாசிட்டிவ் தாலிடோமைட் அண்ட் நெகட்டிவ் தாலிடோமைடுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அர்த்தம் இதுதான். ஸோ இட் இஸ் பீன் ரொட்டேட்டிங் இன் ரைட் சைடு, அது என்னன்னு சொல்கிறோம், பாசிட்டிவ். லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆனால் அதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கே புரியும். ஒன்று ரைட் சைடு இட் வில் பி டெக்ஸ்டோ, அப்போ லெஃப்ட் என்னவாக இருக்கணும், லீவோ. ரெண்டுத்தையும் படிக்கும் போது ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் போது யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஒரு விஷயம், ரைட் வில் பி டெக்ஸ்டோ, அப்போ அதுக்கு லெஃப்ட் என்னவாக இருக்கணும், லெஃப்ட் இல்லை எல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் வில் பி எல், லீவோ வில் பி எல். ஸோ லெஃப்ட் சைட் லீவோ அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது டெக்ஸ்ட்ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, கைராலிட்டி அப்படின்னா என்ன, வாட் இஸ் கைரல் கார்பன் அண்ட் வாட் இஸ் கைராலிட்டி. சேம் தான். இப்போது கார்பன் அதே லாக்டிக் ஆசிட் தான், CH3 COOH HOH. ஓகே, இப்போ கார்பன் அதை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும் போது இந்த கார்பனுக்கு பேர் chiral carbon and it will be donated by asterisk sign போட்டுருவோம். So that carbon is called as chiral carbon, a carbon which has been bonded with 4 different atoms. Such carbon is said to be what, chiral carbon, and that molecule will have chirality. அந்த கார்பனுக்கு என்ன பேர், chiral carbon. அந்த ஃபுல் ஃபினாமினன் என்னன்னு சொல்லணும், chirality அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்த காம்பவுண்ட் இஸ் achiral. இது எப்படி இருக்குது, இட் இஸ் பீன் achiral. இதுக்கு வந்து கைராலிட்டியே இல்லை. இப்படி கூட எழுதிக்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, 4மே சேமாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் கைராலிட்டி. அப்போ இது என்னன்னு சொல்லிடணும், achiral. இது chiral, இது வந்து achiral. This is chiral carbon and this is achiral. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும். வாட் இஸ் கைராலிட்டி அப்படின்னா, a carbon should have 4 different groups. Such carbon is said to be chiral carbon. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அது என்னன்னு சொல்லிடுறோம், achiral அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we have seen enantiomers. See, எதுக்காக லாக்டிக் ஆசிடே காட்டுறேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் எந்த கைரல் கார்பன்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இதோட மிரர் இமேஜ் வில் பி டெஃபினெட்லி டிஃபர். இப்போ நீங்கள் இதை மிரரில் பார்க்குறீங்க அப்படின்னும் போது எப்படி இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மிரரில் அப்படியே பார்க்கும்போது இதோட ஆப்போசிட்டாக தான் தெரியும். ஸோ நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ், in the molecule which has a non-superimposable mirror image is called as enantiomers. ஒரு மாலிகுல் அதோட மிரர் இமேஜ் பார்க்கும்போது எப்படி இருக்கும், டிஃபராக இருந்தால் அந்த மாலிகுலுக்கு என்ன இருக்குன்னா
enantiomers இருக்குது. கேன் ஐ கெட் வாட் இஸ் enantiomers? இப்போ இந்த மாலிகுல் அப்படியே மிரரில் பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பை வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணும்போது we will be symmetry. நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி இருக்கும்? we will be have a symmetrical direction. ஆனால் இந்த காம்பவுண்டு நீங்கள் வெட்டி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக டிஃபர் ஆகும். the mirror image will be differ. the such molecule should have a enantiomers. ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லணும்? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். சூப்பர் இம்போசிபிள்னா சேம் அப்படியே தெரியும். இட் வில் பி வாட் வி ஆர் சீயிங் அது அப்படியே மிரரில் தெரியும் போது அந்த காம்பவுண்டுக்கு enantiomers கிடையாது. த சச் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் நாட் enantiomers. அப்படியே மிரர் இமேஜ் மாறுது, நம்ம இங்கே அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் மாற அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் enantiomers. ஸோ வாட் இட் இஸ்? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ்க்கு பேர் தான் enantiomers. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் பார்த்தோம். அந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்தில் பிளெயின் போலரைஸ்ட் லைட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அப்படியே அது வைப்ரேட் ஆகிருக்கிற ஒரு லைட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது? சிங்கிள் பிளெயினில் வைப்ரேட் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு லைட்டை ஒரு மாலிகுலில் க்ராஸ் பண்ணும்போது இட் இஸ் பீன் ரொட்டேட்டிங் இன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. எந்த மாதிரியான மாலிகுல் ரொட்டேட் ஆகும்னு சொன்னோம்? it should have a chirality. ஒரு காம்பவுண்டுக்கு chiral carbon இருந்தால் it has optical isomers. What is chirality? A carbon which has 4 different groups is called as chirality. அப்போ chiral carbon வந்து பிளெயின் போலரைஸ்டில் பாஸ் பண்ணும்போது ஒன்று ரைட் சைடில் ரொட்டேட் ஆனால் அதுக்கு பேர் டெக்ஸ்டோ ரொட்டேட்ரி, அது லெஃப்ட் சைடில் ரொட்டேட் ஆனால் அதுக்கு பேர் லீவோ ரொட்டேட்ரி. வாட் இஸ் enantiomers? the molecule which has non superimposable mirror image. அதோட மிரர் இமேஜ் மாதிரியே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த மாலிகுல்ஸ்க்கு பேர் தான் என்னென்னா enantiomers. enantiomersனால் என்னென்னு பார்த்தோம்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஸோ இதை மறக்கவே கூடாது. நான் சூப்பர் இம்போசிபிள் mirror image. அதோட mirror image மாதிரி இருக்காது. it will be differ. such type of compounds are called as what? enantiomers. okay, so when the plane polarized light passes through, for example lactic acid pass பண்ணும்போது it is been rotating in clockwise or in anti-clockwise direction. okay, definitely the mirror image will differ. so such type of molecules are called as enantiomers. can you get what is enantiomers? so optical isomerismல enantiomersனா என்ன அப்படின்றது என்னன்னா plain polarized light lactic acidல பாஸ் பண்ணும்போது we are getting the clockwise or anti-clockwise rotate ஆகுது and they are non superimposable mirror image. okay, next we want to know about racemic mixture. that is 50% of D compound, that is textorotatory, and 50% of L compound is being mixed. ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் racemic mixture. அப்போ என்ன ஆகும்னா the compound will becomes ஆப்டிக்கலி inactive. அது என்ன பண்ணுன்னா ரெண்டு மாலிகுலையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸில் இருக்கும்போது அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணாது? ரொட்டேட் பண்ணாமல் the net value will be what? it won't rotate. it will be in நார்மலாக ஆப்டிக்கலி inactive காம்பவுண்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மிக்சருக்கு பேர் தான் racemic mixture. that ஸோ இதான் வந்து டாட்டாரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட மிரர் இமேஜ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. COOH, C, இந்த பக்கம் H, இந்த பக்கம் OH. இப்போ இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H, இது COOH. ஸோ இது D ஐசோமர், இது வந்து L ஐசோமர்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கைரல் கார்பன் இருக்கும். ரெண்டு கைரல் கார்பன் இருக்கும். it has 2 chiral carbons and this is D form and this is L form. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் கிடைக்கிறதா என்னது? மீசோ காம்பவுண்ட். மேலேயும் கீழேயும் சேமாக இருக்குது. அப்போ ஆப்டிக்கலி inactive மாறிடுது. and they also said as racemic mixtures. they are called as racemic mixtures. ஸோ அப்போ இந்த racemic mixturesனால் என்ன அர்த்தம்னா 50% of DL compound and 50% of L ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது definitely it becomes optically inactive மாறிடுது. plain polarized light rotate பண்ணாது. they will be in state ஒன்று clockwiseலையும் சுற்றாது, anti clockwiseலையும் சுற்றாது. ஸோ இது வந்து racemic mixture. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to separate it. ஸோ racemic mixtures என்ன பண்ணணும்? we have to separate into
D isomer and L isomer பிரிக்கணும். ஆனால் மீசோஃபார்மில் பிரிக்க முடியாது. ஆனால் ரெசிமிக் மிக்சர்ஸாக இருக்கும் போது we can able to separate into D form and L form. அப்படி செப்பரேட் பண்ணி அதோட ஆக்டிவிட்டி என்னன்னு தெரிஞ்சு then we can go for its further studies. So optical isomers அப்படின்னா when we are passing the plane polarized light to the compound, it will be rotating into clockwise or anti-clockwise direction, but specifically it should have a chiral carbon. So such type of compounds will have the rotation அப்படின்னா அது enantiomers ன்னு சொல்லணும். ஸோ இதில் நிறைய definitions ரைஸ் ஆகும். What is optical isomerism? What is optical activity? What is plane polarized light? What is chirality? What is enantiomer? What is mesoform? What is racemic mixture? ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கார்பன். அதை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். மிரர் இமேஜ் வேறு மாதிரி இருக்கணும். லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் ரொட்டேட் ஆகும். இந்த 2-3 விஷயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா we can able to write all the definitions very easily. சரி, இப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணணும்னா அதுக்கு பேர் என்னென்னா ரிசல்யூஷன் பேர். ரிசல்யூஷன் இஸ் நத்திங் பட் த செப்பரேஷன் ஆஃப் D and L isomer is called as resolution. ஸோ அந்த ரெசிமிக் மிக்சரை பிரிக்கிற அந்த ஃபினாமினானுக்கு பேர் தான் என்னென்னா resolution. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். கார்பன் அதை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ், 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்படி இருந்தால் அது ஆப்டிக்கலி ஆக்டிவ் பிகாஸ் இட் வில் ரொட்டேட் த பிளேன் போலரைஸ்ட் லைட். Such type is called as a D and L. When it has been in equal proportion, they are called as racemic mixture and they become optically inactive. Okay, and the separation of racemic mixture is called as resolution. Thank you.